அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து ஜாதகத்தில் வந்து அதிகமாக எனக்கு பயிற்சி வந்து ஆரம்பிச்சிருக்கேன். நியூமராலஜியில் நான் அதிகமாக ஆராய்ச்சி மாதிரி பண்ணிவிட்டு அது பெரிய பண்ணியிருக்கேன், சக்ஸஸ்ஃபுல் பண்ணியிருக்கேன். கட்டுறது கைமண் வந்து கல்லாது உலகளவு அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கூடியது. அதே ஐயா வந்து இந்த விதி மதி கதி இது வந்து ஒரு புதுமையான ஒரு இது. அவர்களுடைய அனுபவத்தில் நமக்கு எல்லாத்துக்கும் சொல்லித்தரேன். அதுவும் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. நிறைய சொல்லித்தர மாட்டாங்க, ஆனால் நான் வந்து சொல்லித்தரேன் அப்படிங்கிறது வந்து பெரிய விஷயம். வரலாறு ஒரு வரியில் சொல்லியிருப்பாரு, கதை விரித்தேன் கொள்வார் இல்லை அப்படின்பாரு. அந்த இதில் அந்த மாதிரிங்க இது வந்து சொல்கிற தயாரிக்கான்னு பார்க்க வந்து போன வருவதுக்கு இப்போ குறைஞ்சிருச்சு. எனக்கு அதே வருத்தமாக இருக்குது. அதுக்கு என்னோட ஜாதகத்தை போட்டு இவ்வளோ புள்ளி விவரமாக பாயிண்டாக சொல்லிட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா, அதே மிகப்பெரிய ஒரு அதிசயமாக இருக்குங்க. இந்த இது நான் வந்து ஒவ்வொரு தடவையும் கேள்வி கேட்கறது என்னென்னா, அதாவது ஏதோ ஒரு கருமானாலும் அந்த மாதிரி 2 மாதம் அம்மா வந்து எனக்கு வந்து ஒரு கற்பனை தான். அம்மாங்கிறது வந்து எனக்கு கற்பனை. ஃபோட்டோவில் காட்டுறாங்க, அதான் அதை பார்த்துக்க வேண்டியது அந்த மாதிரி தான். ஆனால் அம்மா முகம்ங்கிறது வந்து இல்லை. 2 மாதம் குழந்தைங்க வந்து நான் அம்மா வந்து வளர்க்குறேன். இப்போ வந்து ஊராக கொடுத்து அன்னைக்கு வளர்க்குறாங்க. பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி இந்த இதில் சொல்லி கோடீஸ்வரர்னு சொன்னாங்க. எங்கள் தாத்தாலாம் மிகப்பெரிய கோடீஸ்வரர் தான். பார்த்தீங்கன்னா இந்த நீலகிரி ட்ரெயின் ட்ராக் பார்த்தீங்கன்னா அந்த இதுக்கு வந்து ரயில் இன்ஜின் இயக்கிறதுக்கு அப்போ வந்து நிலக்கரி கான்ட்ராக்ட் எனக்கு தாத்தா இருக்குது. அப்போ அந்த காலத்தில் வெய்ய பூர்வீக சொத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் இருக்கு. ஆனால் அம்மாவுக்கு வந்து அதெல்லாம் இல்லை அதெல்லாம் கொடுக்கல. அதெல்லாம் தனியாக இதாகிடுச்சு. அதான் மிகப்பெரிய இது. அந்த 16 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் அந்த வளர்றது வந்து போராட்டமான வாழ்க்கை. ஆனால் அதிர்ஷ்டம் என்னன்னா, எம்ப்ளாய்மெண்ட்டில் வந்து ஆகஸ்ட்டில் வந்து ரிசல்ட் வருது, பதிவு பண்ணுறேன். அக்டோபரில் வேலைக்கு வந்தாச்சு. 3 வருஷம் வீட்டில் இருந்தேன். 610 ரூபா பேசிக்கில் ஃபஸ்ட்டு சேலரி, 970 ரூபா முதல் சம்பளம். அது அதிர்ஷ்டம். அதே மாதிரி நான் துவக்கிட்டேன். நான் வந்து நாட்டில் எனக்கு இறைவன் ஏதோ ஒரு வகையில் எனக்கு பணம் கொடுக்கணும்னு சொல்லுவேன். பிரபஞ்சம் வந்து எனக்கு ஏதோ ஒரு வகையில் பணம் கொடுத்துருக்கோம். ஏன்னா எனக்கு அந்த மாதிரி ஒரு அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் நான் சும்மா லாட்டி வாங்குவேன். அதே லாட்டி தொடர்ந்து வாங்கினா மோசம் பண்ணுறாங்க அப்படின்னு நான் போனால் ஏதாவது அந்த பக்கம் கேரளா சைடு போகணுன்னா வாங்கிட்டு வருவேன். ஆனால் பரிசு சின்ன சின்ன பரிசு கொடுத்துருக்கு. ஒரு தடவை 1 லட்சம் கொடுக்குது. இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி. இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பரிசு இருக்குது. அந்த ஏதாவது புதையல் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் என்ன இன்னொரு இது என்னென்னா, கொரோனா டைமில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி ஒரு கம்பெனி ஜெர்மன் கம்பெனிக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்தேன். அந்த கம்பெனி வந்து இன்னும் ஃபண்டு ரிலீஸ் பண்ணுறீங்க. அது வந்து இன்னைக்கு நாளைக்கும் போயிட்டு இருக்குது. அதை ரிலீஸ் பண்ணிச்சுன்னா மிகப்பெரிய போலீஸ்வரர் யோகம் தான். அது வருவாங்கிறத நான் கேள்வி கேட்கறது அதுக்கு டைம் முடிச்சு அதுக்காக பேசிக்கலாம். ஆனால் மிகச்சிறந்த வகுப்பு. வாழ்த்துக்கள். நன்றி. ஐயா.